நான் தூங்குவேன், ஆனால் என்னை காக்கிறவர் தூங்குவதில்லை. நான் உறங்குவேன், என்னை காக்கிறவர் உறங்குவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாளில் உங்கள் குடும்பத்தை காக்கிறவர், உங்களுடைய தேசத்தை காக்கிறவர், நம்முடைய தேசத்தை காக்கிறவர், நம்முடைய திருச்சபையை காக்கிறவர், திருச்சபை விசுவாச பிள்ளைகளை காக்கிறவர். அவர் தூங்குவதில்லை, அவர் உறங்குவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் ஒரு நாளும் உறங்குவதில்லை. இஸ்ரவேலவே காக்கிறார் அப்படின்னா, பழைய ஏற்பாடு இஸ்ரவேலவே காக்கிறாருன்னா, புதிய ஏற்பாடு ஸ்தோத்திரம், புதிய ஏற்பாடு, புதிய அபிஷேகம் பெற்றக்கூடிய உன்னையும் என்னையும் அவர் காப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்போ வசனம் சொல்லுது, அற்புதமாக சொல்லுது, உன்னை காக்கிறவர் உறங்க. 121 சங்கீதம். ஆமாம், எப்போதும் நாம் தியானிக்கக்கூடிய சங்கீதம். எப்போதும் இந்த வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் என்னை காக்கிறவர் உறங்குவதில்லை. ஆமாம், நீங்கள் அப்படியே ரெஸ்ட் எடுங்க. இன்றைக்கி ஸ்தோத்திரம், அநேகர் பயந்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எதிர்காலத்தை குறித்து பயம், அதனால் உறக்கத்தை விட்டுட்டோம். எதிர்காலத்தை குறித்து, ஆமாம், வியாதியை குறித்து பெரிய பயம், அதை பெருசாக தியானம் பண்ணுகிறோம். தியானம் பண்ணுறதுனால உறக்கத்தை விட்டு விட்டோம். மாறாக நீங்கள் நன்றாய் உறங்குங்கள், உங்களை காப்பவர் உறங்காமல் இருந்து கொண்டிருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்போ இஸ்ரவேலை காக்கிறவர் 4வது வசனம் சொல்லும் பொழுது, ஆமாம், உன்னை காக்கிறவர், ஆமாம், உன் பிள்ளைகளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்போ உறங்குவதும் இல்லை. ஆமாம், மலையாள பைபிளில் போட்டிருக்கு,